இந்த எபிசோடில் நாம இயக்குனர் கிருஷ்ணகுமார் ராம்குமார் இயக்கத்தில் எழுந்திருக்கிற ஜிடிஎன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்தியாவின் எடிசன் என்று போற்றப்படும் புகழ்பெற்ற விஞ்ஞானியும் தொழிலதிபருமான ஜிடி நாயுடின் கதை தான் இந்த படம். ஜிடி நாயுடுவான மாதவன் இளமை பருவம் முதல் விவசாயிகள் மீது பாசம் கொண்டிருக்கார். விவசாயிகளுக்காக சின்ன சின்ன கருவிகளும் கண்டுபிடித்து தொழில் பயிற்சியும் சத்தம் இல்லாமல் அரங்கேற்றார். இன்னொரு புறம் கடின உழைப்பால் தனது பஸ் தொழிலை விரிவுபடுத்தி மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறார். மாதவன் வளர்ச்சியை பிடிக்காத ஆங்கிலேயர்கள் வருமான வரித்துறை அதிகாரி ஜெயராம் மூலமாக அவருக்கு உடைச்சல் தர்றாங்க. போலி ஆவணங்கள் மூலமாக அதிக வரியை மாதவனுக்கு விதிக்கிறாங்க. வரி செலுத்தாதவர் என்ற முத்திரையும் உருவாக்கி அவர் சொத்தை அபகரிக்கவும் சூழ்ச்சி செய்கிறாங்க. இந்த சூழ்ச்சியிலிருந்து மாதவன் தப்பித்தாரா இல்லையா, இதாங்க அந்த படத்தோட மீதி கதை. ஜிடி நாயுடுவாக மாதவன் வாழ்ந்திருக்கான்னு சொல்லலாம். உடல் மொழியில் அப்படியே ஜிடி நாயுடுவை பிரதிபலித்துள்ள மாதவன் சந்தோஷம், சோகம், வெறுப்பு, அவமானம் என எல்லா பரிமாணங்களையும் காட்டி நல்ல நடிகர் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கார். சத்யராஜ், ஜெயராமின் அனுபவ நடிப்பு படத்தை தாங்கி பிடிச்சிருக்கு. பிரியாமணி, துஷாரா விஜயன், தம்பி ராமையா, அதிதி பாலன், பிரிகிடா, ஷீலா ராஜ்குமார் என அனைவர் நடிப்பும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். காமில் கலக்கி வந்த கருணாகர் இந்த படத்தில் எடுத்திருக்கும் புதிய பரிணாமம் ரசிக்க வச்சிருக்கு. நிச்சயம் இனி படங்களில் எதிர்மறை கதாபாத்திரங்கள் அவர் பிரகாசிப்பார் என்று எதிர்பார்க்கலாம். அரவிந்த் கமல்நாதன் ஒளிப்பதிவும் கோவிந்த் வசந்தாவின் இசையும் அந்த காலகட்டத்தை கண்முன் நிறுத்தது. உணர்வுபூர்வமான காட்சிகள் படத்துக்கு பலம் சொல்லலாம். சில இடங்களில் காட்சிகளுக்கு இடையான பிணைப்பு இன்னும் வலுவாக இருந்திருக்கலாம்னு தோணுது. கணவருக்கு 2ஆம் திருமணம் செய்து வைக்கும் பிரியாமணியின் போக்கு புரியலை. சில இடங்களில் ஆவணப்படமாக காட்சிகள் நகருது. ஜிடி வாழ்க்கையும் அவர் சாதனையும் இப்போதைய தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் முயற்சியாக இந்த படத்தை இயக்கி கவனம் வைத்திருக்கார் இயக்குனர்.